வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஓ நம சிவாய. பெருமாள் அப்படின்னா பெரிய ஆள், விஸ்வரூபமாய் நமக்கு தரிசனம் கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். அதே போல அப்பப்பா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதற்கும் அப்படிதான் வியப்பில் ஆழ்த்தக்கூடிய அம்சங்களையும் செயல்களையும் செய்யும் போது நாம வியந்து போய் அப்பப்பா என்று சொல்றோம். அப்படிதான் அப்பப்பா என்ற சொல்லுக்கு இன்னொரு பொருளும் உண்டு. என்னன்னா, அப்பத்தால் ஒரே ஒரு அப்பத்துக்காக அருளியவன் அப்படின்னும் பொருள் உண்டு. அப்ப குடத்தான் அப்படின்னும் பொருள் உண்டு. சரி, அப்பத்தால் அருளியவன், அப்ப குடத்தான், இவர் யாரு அப்படின்னு பார்த்தா ரங்கராஜர் தான் அப்ப குடத்தான் அப்படின்னு பெயர் வாங்கியிருக்கார். தனக்கு அப்போ வேணும் அப்படிங்கிறத கேட்டு வாங்கின்றவர் இந்த ரங்கராஜ பெருமாள். இவர் எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டா, கல்லணைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவிலடி என்ற ஊர்ல இருக்கக்கூடிய அப்ப கூடத்தான் ஸ்ரீ ரங்கநாத பெருமாளை பத்தி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். அப்பப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆச்சரியப்படுத்தக்கூடிய அந்த அப்ப கூடத்தான பார்க்கறதுக்கு முன்னால, நீங்க தேகூரி ஜோதிடாலயம் சேனலை முதல் முறையா பார்ப்பவர்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓம் நம சிவாய அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்ப கொடுத்தானே தரிசிக்க கோவிலடி செல்லலாமா? திருச்சியில கரிகாலன் கட்டி வைத்த கல்லணை இருக்கு இல்லையா, அதற்கு பக்கத்துல கோவிலடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திருத்தலம். கோயிலடின்னு சொல்லக்கூடிய அந்த திருத்தலத்தில் அருள்வாளிப்பவர் தான் அப்பகுடத்தான் ஸ்ரீ ரங்கநாத பெருமாள். ஏன் அப்பகுடத்தான் அவருக்கு பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி கேட்டா, புராண காலத்திலேயே பாண்டியர்கள் இருந்திருக்காங்க. அப்படி இருந்த பாண்டிய மன்னர்ல ஒருத்தர் தான் உபரிவரஸ் அப்படிங்கிறவர். அந்த கால மன்னர்களுக்கு வேட்டையாடுதல் தான் பொழுதுபோக்கு, வீரத்தையும் நிலைநாட்டுதல்ங்கிறது இந்த வேட்டையாடுதல் மூலமாகத்தான். அப்படித்தான் இவர் வேட்டையாட ஒரு முறை காட்டுக்கு சென்றார். காட்டுக்கு செல்லும் போது அங்க கௌதம முனிவரின் ஆசிரமம் இருந்திருக்கு. அந்த கௌதம முனிவரின் ஆசிரமத்திற்குள்ள ஒரு மதம் பிடித்த யானை ஒன்று உள்ள போற மாதிரி ரொம்ப பிளிரிண்டு சத்தம் போட்டு வேகமா ஓடுச்சு. கௌதம முனிவரின் ஆசிரமத்துக்குள்ள மத யானை போகுது அப்படின்னு சொல்லிட்டு உபரிவரசு என்ன பண்ணினாரு, அதன் மேல அம்பை எய்தினார். அப்படி அதன் மீது அம்பை எய்தின உடனே அது இன்னும் கோபமும் அதிகமாயிடுச்சு, வலியும் இருந்தது, காயமும் ஏற்பட்டதுனால அந்த வலியினால ரொம்ப வேகமா ஓடுனதுல அங்க வேதம் ஓதிக்கொண்டிருந்த வேதியர் ஒருவரை அந்த யானை, மதம் பிடித்த யானை கொன்னுடுச்சு. கௌதம முனிவரின் ஆசிரமத்தில் இருந்த வேதியர் ஒருவர் இறந்து போனதுனால, இந்த அம்பு எய்ததுனாலதான் அந்த யானை வந்து இவரை, அந்த வேதியரை கொன்னுடுத்து அப்படிங்கிற காரணத்தினால இந்த உபரிவரஸ் என்ற மன்னருக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டது. ஏன்னா வேதம் போதவர்கள் எல்லாமே குரு அம்சம். அந்த குருவையே கொல்றதுக்கு இவர் காரணமா அமைஞ்சிட்டாரு அப்படிங்கிறதுனால இவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு. உடனே இந்த தோஷத்தை வச்சுட்டு அவரால் எதுவுமே பண்ண முடியல. பிரம்மகத்தி தோஷம்ங்கிறது அவ்வளவு மோசமா, எல்லா தோஷங்களுமே மோசம் என்றாலும் பிரம்மகத்தி தோஷங்கிறது ரொம்ப மோசமானது. தன்னுடைய செயலை, எந்த செயலையும் அவங்களால செய்யவே முடியாது. அதனாலதான் அப்படியே உட்கார்ந்து இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்கள பார்த்தா ஏன் பிரம்மஹத்தி மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றது. எந்த ஒரு வேலையும் அவங்களால செய்ய முடியாது, சிந்திக்க முடியாது, பேசாம உட்கார்ந்து இருப்பாங்க. அவர்களால அடுத்தவங்களுக்கும் எந்த தொந்தரவும் ஏற்படாது. ஆனா பார்த்தா மனசுக்கு கஷ்டமா இருக்குமா இல்லையா? அப்படி ஒரு தோஷம் தான் அந்த பிரம்மஹத்தி தோஷம்ங்கிறது.
அந்த பிரம்மகத்தி தோஷம் பிடிப்பவர்களுக்கு எந்த ஒரு செயலையும், அது எந்த செயலாக இருந்தாலும், உடலால் செய்யறதா இருந்தாலும் சரி, உள்ளத்தாலாக இருந்தாலும், மூளையினால் செய்யறதா இருந்த செயல்களாக இருந்தாலும் அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத தோஷம்தான் பிரம்மகத்தி தோஷம் அப்படின்னு சொல்றது. இந்த பிரம்மஹத்தி தோஷம் அவரை ஆட்கொண்ட பிறகு அவரால் எதுவுமே பண்ண முடியல, ஆட்சி நடத்த முடியல, மக்களை கவனிக்க முடியல, நாட்டை பார்க்க முடியல. அப்படி இருக்கும்போது அவருடைய குரு சொன்னார், மன்னா நீங்க இந்த பாண்டிய நாட்டில் உள்ள அனைத்து கோவில்களுக்கும், அதுவும் அல்லாமல் உங்களுக்கு எங்கெங்க தோணுதோ எல்லா கோவில்களிலும் சென்று வழிபடுங்கள். உங்களுக்கு என்று வரும் அந்த கஷேத்திரத்தில் உங்களுக்கு இந்த தோஷம் விலகும் அப்படின்னு சொன்னாரு குலகுரு. உடனே சரின்னுட்டு அவரும் எல்லா கோவில்களுக்கும் போய் வணங்கிட்டும் வழிபட்டுக்கிட்டு அபிஷேக ஆராதனையை செய்துட்டு வந்துகிட்டே இருக்காரு உபரிவர். தானா எந்த செயலும் செய்ய முடியல அப்படிங்கிறதோடயே அவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு வந்துட்டு இருக்காரு. அப்படி ஒவ்வொரு கோவிலா போயிட்டு வரும்போது இந்த கோயிலடி கஷேத்திரத்துக்கு அவர் வந்து சேர்ந்தார். அங்க வந்து உள்ள போய் பெருமாளை ரங்கநாத பெருமாளை வணங்கும் போதே அவருக்கு ஒரு விதமான உணர்வு ஏற்பட்டிருக்கு. உடனே குலகுரு கிட்ட கேட்டார், எனக்கு இந்த கோயிலடி ரங்கநாத பெருமாளை பார்க்கும் போது மட்டும் உடம்புல ஒரு உணர்வு ஏற்படுது, அதற்கு என்ன பொருள் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு குலகுரு கிட்ட. குலகுரு சொல்றாரு, இந்திரன் இருக்கான் இல்லையா, அந்த இந்திரன் துர்வாச முனிவரால் சாபத்திற்கு உட்பட்டான். துர்வாச முனிவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் செய்து அதனால் சாபத்தால அவன் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான். என்ன சாபம் அப்படின்னா, அசுரர்களால உனக்கு தீங்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் ஏற்பட்டிருந்தது இந்திரனுக்கு. அந்த இந்திரனே இங்க இருக்கக்கூடிய இந்த அப்பக்குடத்தான் ரங்கநாத பெருமான வணங்கிதான் அந்த தோஷம் நிவர்த்தியாச்சு. யாரால? துர்வாச முனிவரால் ஏற்பட்ட சாபத்தையே இந்திரனுக்கு இந்த ரங்கநாத பெருமாளை வழிபட்டதனால் அவனுடைய சாபம் நீங்கி அசுரர்களையும் அழித்து இந்திர லோகத்துக்கு மீண்டும் அவன் மன்னனானான். அதனைதான் இந்த இடத்துல உனக்கு உணர்த்தி இருக்கார் ரங்கநாத பெருமாள். அதனால நீ இந்த இடத்துல வணங்கு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த மாதிரி உனக்கு உணர்த்தி இருக்கார் அப்படின்னு குலகுரு சொல்ற. அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்திலேயே நான் இருந்து தவம் இருந்து அன்னதானங்கள் செய்து என்னுடைய தோஷங்களை நீக்கி கொண்டு நான் நாட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கேயே இருந்துட்டான். கோவிலடியிலேயே உபரிவரஸ் மன்னர் அங்கேயே இருந்து தவங்களை மேற்கொண்டிருக்கார். தினமும் ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னதானத்தை போட்டுட்டே இருக்கார். உபரிவரஸ் தன்னுடைய தோஷம் நீங்குவதற்காக இத்தனை செயல்களையும் செஞ்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம ரங்கநாத பெருமாள் சோதிக்காம விடுவாரா? கடும் தவத்திலையும் அன்னதானத்திலையுமே சிந்தனையை வைத்துக் கொண்டு ரங்கநாத பெருமாளையே வணங்கி கொண்டு இருந்த அந்த உபரிவரஸ் மன்னனுக்கு ஒரு சோதனை. யாரால? நம்ம ரங்கநாத பெருமாள் தான் அதை பண்றார். சரி, தினமும் ஆயிரக்கணக்கான பேத்துக்கு சாதம் போட்டு இருக்கோம், அன்னதானம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு இவர் பெருமிதமா இருந்துட்டு நம்மளுடைய தோஷம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பெருமிதமா இருந்துட்டு இருக்கும் போது ஒரு வயதான வேதியர் வரார். அந்த வயதான வேதியர் இங்க வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்குது, சாதம் போட அப்படின்னு கேக்குறார். கேட்கும்போது உபரிவரர் சொல்றாரு, நான் தினம் ஆயிரக்கணக்கான வேதியர்களுக்கு அன்னதானம் செய்துகிட்டு இருக்கேன், உங்களுக்கு ஒருவருக்கு போட முடியாதா? அதனால போய் சாப்பிடுங்க, வாங்க போலான்னு சொல்லி கூட்டின்னு போய் சாதம் போட ஆரம்பிச்சாரு. சாதம் போட ஆரம்பிச்சா போட 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 அந்த வயதான வேதியர் முதியவர் அத சாப்பிட்டுட்டே இருக்காரு. எல்லாமே தீந்து போச்சு. எல்லாமே தீந்து போன உடனே என்ன ஆச்சு? சுவாமி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அந்த சாதத்தை சமைச்சுட்டு போடணும். 1000 பேத்துக்கு போடுறேன்னு சொன்னேன், எனக்கு ஒத்தனுக்கு போடுறதுக்குள்ளேயே தீந்து போச்சுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேதியர் சொல்ற. உடனே கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, நான் பெரிய பெருமிதமா நான் வந்து சொன்னது என் மேல தவறுதான். 1000 பேத்துக்கு சாதம் போடுறேன், அன்னதானம் பண்றேன், உங்களுக்கு போட முடியாதான்னு நான் சொன்னது தவறுதான்.
மன்னிச்சுக்கோங்க, இதோ சமைச்சு போட்டுடுறேன், கொஞ்சம் சிரமப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சிரம பரிகாரம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னார் உபரிவரஸ் மன்னர். உடனே அவருக்கு அந்த வேதியர் சொல்றாரு, சரி நீ ஒன்னும் இப்பெல்லாம் சமைச்சு கஷ்டப்பட வேண்டாம், நான் அப்படியே இங்க சிரம பரிகாரம் பண்ணிக்கிறேன், நீ இரவுல மட்டும் எனக்கு ஒரு குடம் நிறைய அப்பத்தை எனக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு தான் போறோம், எனக்கு அப்பத்தை ஒரு குடம் அப்பத்தை எனக்கு படைத்தால் போதும் அப்படின்னு சொல்றாரு அந்த பெரியவர். சொல்லிட்டு அவர் தூங்கிட்டாரு, சிரம பரிகாரம் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா இங்க ஒரு குடம் நிறைய அப்பத்தை பண்ணியாச்சு, ஏன்னா அப்பம் மட்டும் தானே கேட்டாரு, அவரு ஒரு குடம்னு கேட்டார் இல்லையா, அதனால ஒரு குடம் நிறைய அப்பத்தை பண்ணிட்டு உபரிவரஸ் அவர் எழுந்திருக்கட்டும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டே உட்கார்ந்துருக்கார் மன்னர். அப்புறம் பாது ராத்திரியில அவர் எழுந்திருந்த உடனே உபரிவரஸ் பார்த்துட்டே இருந்து, சுவாமி நீங்க கேட்ட ஒரு குடம் நிறைய அப்பம் கொண்டு வந்திருக்கேன், நீங்க எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வேதியர் ஒரே ஒரு அப்பத்தை மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்டு, ரொம்ப சந்தோஷம், எல்லாமே நல்லா நிறைவா பண்ணிருக்க, நான் வேணுங்க தான் உங்ககிட்ட சோதனை பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு பெருமாளாவே காட்சி அளிச்சிருக்கார். ரங்கநாத பெருமாளாவே காட்சி அளிச்சிருக்கார் அந்த உபரிவரஸ் மன்னனுக்கு. இந்த ஒரு குடம் நிறைய அப்பத்தை கேட்டதுனால அவருக்கு அப்ப குடத்தான் ரங்கநாத பெருமாள் அப்படின்னு பெயர் வந்திருக்கு. இதுல பாருங்களேன், ஒரு மகா பழமொழியே இருக்கு. என்னன்னா, ஏதாவது ஒரு கவலையோ கஷ்டமோ வந்துச்சுன்னா அப்பப்பான்னு சொல்லிட்டு பேசாம இருக்கலாம், அப்ப கூடத்தான் நம்ம வாழ வச்சிருவாரு, அதனால அப்பாடான்னு சொல்லிட்டு இருக்கலாம். எப்படி இருக்கு பாருங்க, அப்பப்பான்னு சொல்லிட்டு பேசாம இருந்தாலே அப்ப கூடத்தான் காப்பாத்திடுவாராம், நாம அப்பாடான்னு இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஏன் அப்படின்னா, அப்ப கூடத்தானாக இருக்கக்கூடிய ரங்கநாத பெருமாள் ஒரு வரப்பிரசாதி, நீங்க என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர். திருவண்ணாமலைய நினைச்சாலே முக்தி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அத போலதான் இந்த கோயிலடி அப்ப கூடத்தான ரங்கநாதனை நினைச்சாலே நமக்கு எல்லா விதமான பயமும் போயிடும், ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கலாம். பிரம்மகத்தி தோஷம் போல இருக்கவங்களும் இங்க வணங்கி அப்போ நைவேத்தியம் பண்ணி வணங்கி நாம தோஷங்களை நிவர்த்திச்சுக்கலாம். ஏன்னா வரப்பிரசாத் இல்லையா ரங்கநாத பெருமாள், அதனால கேட்கிற வரங்கள் அத்தனையும் அவர் கொடுப்பார். அதனால ஒரு முறை திருச்சிக்கு வருவோங்க, கல்லணைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த கோயிலடி சேத்திரத்தை பார்த்து வணங்கி அப்ப கூடத்தான் கிட்ட நம்ம அருளை பெறுவோம். வரப்பிரசாதியான அப்ப கூடத்தான் நீங்க கேட்கும் வரங்களை அவர் கொடுப்பார். அதனால நாம அப்ப கூடத்தானை வணங்குவோம். இரவில அப்பம் மட்டும்தான் அங்க நைவேத்தியம் பண்றாங்க, அப்ப கூடத்தானுக்கு இன்று வரை அப்பம் மட்டும்தான் நைவேத்தியம். அப்ப பிரசாதத்தையும் நாம் பெற்று நம்மளுடைய தோஷங்கள் அனைத்தையும் நிவர்த்திச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்த பதிவுல சந்திப்போம். பாய்.